வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்தியை பார்த்து வருகிறோம். 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை வருவதற்கான வியூகத்தை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்த வியூகத்தை அதிமுக அறிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்த அதிமுக வியூகத்தை அறிவித்திருக்கிறது. அந்த வியூகம் குறித்த விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிரதான கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் 2 கட்சிகள், திமுக, அதிமுக நமக்கு தெரியும். திமுகவை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய பலமான கூட்டணி என சொல்லக்கூடிய பல கட்சிகளை சேர்த்து கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தால் அதிமுகவினுடைய அந்த கூட்டணி வியூகம் என்ன, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திக்கப் போகிறார்கள், அவர்களுடைய வியூகம் என்ன என்பது பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நியூஸ் தமிழுக்கு கிடைத்திருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரையில் 2 பிளான்களை வைத்திருக்கிறார்கள். அதாவது தற்போது அவர்கள் பிஜேபியுடன் எக்காலத்திலும் இனி கூட்டணி கிடையாது, இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிஜேபி இல்லாமல் தான் சந்திக்க போகிறோம் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இனி அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் என பார்க்கும்போது 2 கட்சிகள் இருக்கிறது. அதாவது பாமக இருக்கின்றது, அதே போல தேமுதிக இருக்கின்றது, இன்னும் சில கட்சிகளும் இருக்கின்றது. தற்போது வரையில் அதிமுக மற்றும் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதற்கு முன்பு கடந்த காலங்களை எடுத்து பார்க்கும்போது பாமகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்பே தைலாபுரம் தோட்டம் அல்லது கிரவுன் பிளாசா ஹோட்டல் போன்ற இடங்களுக்கு சென்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெறுவது வழக்கம். ஆனால் தற்போது வரையிலே எதிர்க்கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்ட நிலையிலும் பாமக அதிமுக இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை நடைபெறவில்லை. அதே போல தேமுதிக தரப்பிலிருந்தும் இதுவரை அதிமுகவிற்கு எந்தவிதமான சமிக்கையும் கிடைக்கப்பெறவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பாமக மற்றும் தேமுதிக அந்த 2 கட்சிகளும் அதிமுகவை அணுகினால் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், இல்லை என்றால் பிளான் பி என்று குறிப்பிடுகிறார்கள். அது என்ன பிளான் பி என்றால் 2014 ஜே எடுத்த பாணியை எடப்பாடியாரும் எடுக்கிறார் என்று அதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெயலலிதா அவர்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை முன்னிறுத்தி தனித்து களம் கண்டது. அதாவது சிறிய கட்சிகள் மற்றவர்கள் என யார் கூட்டணிக்கு வந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், பெரிய கட்சிகள் யாரும் கூட்டணியில் கிடையாது, 40 தொகுதிகளிலும் அதிமுகவை தனித்து களமிறங்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்ற ஒரு திட்டத்தை பிளான் பி என்ற அடிப்படையில் எடப்பாடியார் வகுத்திருப்பதாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாங்கள் பாமக மற்றும் தேமுதிகவை எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர்கள் எங்களிடம் வருவார்களா அல்லது 3வது அணி அமைக்கப் போகிறதாக சொல்லக்கூடிய பாஜகவிடம் செல்வார்களா என்பது தற்போது வரை உறுதியாகவில்லை. இந்த 2 கட்சிகளும் வராத பட்சத்தில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கின்றது, அதே போல புரட்சி பாரதம் கட்சி இருக்கின்றது. இது போன்ற சிறு கட்சிகளை எல்லாம் கூட்டணியில இணைத்துக் கொள்வோம், அதில் விருப்பப்படக்கூடிய தொகுதியை கொடுத்து இரட்டை இலை சின்னத்திலேயே நாங்கள் நிற்க வைப்போம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஆதாரப்பூர்வமாக தூத்துக்குடியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி NR தனபாலன் போட்டியிடக்கூடிய அந்த கட்சியின் சார்பில் தூத்துக்குடி அவர்கள் கேட்பதாகவும், இதுபோன்று எங்கெங்கு கேட்கிறார்களோ 2-3 தொகுதிகளை நாங்கள் ஒதுக்கி இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட கொடுப்போம் என்று குறிப்பிடுகிறார்கள். 40 தொகுதிகளிலும் அதிமுகவே களமிறங்க திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே திமுக தன்னுடைய கூட்டணியுடன் மிக தீவிரமாக தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய
இந்த ஆலோசனை கூட்டம் என்பது எடப்பாடியாருடைய வியூகம் என்ன என்பது குறித்து நாங்கள் ஆலோசனை செய்தோம் என்று இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே எடப்பாடியை பொறுத்தவரையில் பிளான் ஏ, பிளான் பி என்று 2 திட்டங்களை வகுத்திருக்கின்றார். 2 முக்கிய கட்சிகள் வரக்கூடிய பட்சத்தில் சில தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பார்கள். உதாரணத்திற்கு கடந்த முறை தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த முறை கூட்டணிக்கு வந்தால் 2 அல்லது 3 தொகுதிகள் கொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த தொகுதி பங்கீடுகளாம் எப்படி அமைய போகின்றது, அந்த 2 கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருமா அல்லது 3வது அணி என்று சொல்லப்படக்கூடிய பாஜகவை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு செல்மா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைய நிலையில் அதிமுக 40 தொகுதிகளிலும் இரட்டை இலையை முன்னிறுத்தி தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி 40 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு 2 வேட்பாளர் என்ற அடிப்படையில் இந்த லிஸ்ட் ரெடியாகிவிட்டதாகவும் உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.